ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலே தமிழ் படிக்கலாமா? மரபு சொல்லட்டைகள் படிக்க போகிறோம். இப்போ ஒளி மரபு சொற்கள் படிக்கலாம். யானை, யானையோட சத்தம் அது எப்படி சத்தமிடுமா? யானை பிளிரும், மயில் அகவும், சிங்கம் கர்ச்சிக்கும், குதிரை கனைக்கும், சேவல் கூவும். அடுத்தது பாருங்க, இளமை பெயர்கள். இளமை பெயர்கள்னா என்னதுன்னா, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குட்டி இருக்கும், பறவைகளுக்கு குஞ்சுகள் இருக்கும் இல்லையா? அதனோட குட்டிகள் குஞ்சுகளை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அதான் இளமை பெயர். அது நம்ம கீரியோட குஞ்சு பருவத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? கீரியோட குட்டி பருவத்தை எப்படி சொல்லுவோம்? கீரி பிள்ளை. கீரியோட குட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம்? அதான் இளமை பெயர், கீரி பிள்ளை. ஆட்டு குட்டி, சிங்க குருளை, பசு கன்று, காக குஞ்சி. அப்போ கீரி அதனுடைய குட்டியை நம்ம பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆடு அதனோட குட்டியை நம்ம கவனிங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலே தமிழ் படிக்கலாமா? மரபு சொல்லட்டைகள் படிக்க போகிறோம். இப்போ ஒளி மரபு சொற்கள் படிக்கலாம். யானை, யானையோட சத்தம் அது எப்படி சத்தமிடுமா? யானை பிளிரும், மயில் அகவும், சிங்கம் கர்ச்சிக்கும், குதிரை கனைக்கும், சேவல் கூவும். அடுத்தது பாருங்க, இளமை பெயர்கள். இளமை பெயர்கள்னா என்னதுன்னா, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குட்டி இருக்கும், பறவைகளுக்கு குஞ்சுகள் இருக்கும் இல்லையா? அதனோட குட்டிகள் குஞ்சுகளை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அதான் இளமை பெயர். அது நம்ம கீரியோட குஞ்சு பருவத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? கீரியோட குட்டி பருவத்தை எப்படி சொல்லுவோம்? கீரி பிள்ளை. கீரியோட குட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம்? அதான் இளமை பெயர், கீரி பிள்ளை. ஆட்டு குட்டி, சிங்க குருளை, பசு கன்று, காக குஞ்சி. அப்போ கீரி அதனுடைய குட்டியை நம்ம பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆடு அதனோட குட்டியை